ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜெய் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான வெஜ் பிரியாணி ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா, இது ரெண்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை உடனுக்குடன் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன், பச்சை மிளகாய் 4, கரம் மசாலா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, முந்திரி 10, பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன், புதினா ஒரு கப்பு ஒரு கைப்பிடி அளவு, ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி லீஃப் அண்டு அன்னாசி பூ. அப்புறம் காய்கறிகளில் கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருங்க. 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனியன் 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டுருக்கேன். தேங்காயை பால் புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். இதை வடிகட்டி வச்சுக்கணும் பாஸ்மதி ரைஸை. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு இந்த பிரியாணி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பே லீஃபு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ, பட்டை எல்லாமே போட்டுடலாம். ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிடுங்கோ. முந்திரி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். எல்லாமே வதங்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை அதில் சேர்த்துடலாம். மீல் மேக்கரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு இறுக்கி புழிஞ்சு வச்சுடுங்க. அதை இதில் சேர்த்துடுங்க. நம்ம புதினா லீஃபை போட்டுடலாம். அதோடைய கொத்தமல்லியும் போட்டுடலாம். எல்லாம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்க்கும்போது. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுண்டு பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு மூடி தேங்காவை எடுத்து பால் புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். இதுக்கு இடையில நம்ம உப்பு சேர்த்துடலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பை இதிலே சேர்த்துடலாம். தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுக்கணும். இருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் இருந்தது எனக்கு. 1/2 கிலோ ரைஸ் நான் டம்ளர் அளவில் எனக்கு 1 டம்ளர் இருந்தது. அதனால் நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்துட்டுருக்கேன். ஃபுல்லாக அதில் விட்டுறோம். 100 கப்பு தண்ணி விட்டுக்க போகிறோம். நார்மல் வாட்டர் அதில் ஊற்றியாச்சு. 1:2 எதில் அளந்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ நான் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிய போகிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் விட்டுக்க போகிறேன். ரெண்டையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் மேலே நெய், 1 ஸ்பூன் நெய் நல்லா கிளறி விட்டுருங்கோ.
ஒரு கொதி வர்ற வரையும் அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இப்போ சேர்த்துட்டுலாம். கரண்டியை விட்டால் கரண்டி பாதி தான் உள்ளே போகணும், அதுதான் கணக்கு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருத்தோம். இந்த ஸ்டேஜில் நாம் லிட்டை போட்டு மூடி ஒரு விசில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் அதே மாதிரி இருக்கட்டும். விசில் விட்டாச்சு. இப்போ நாம் இதுக்கு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த ப்ரெட்டை அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிச்சிக்கணும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த ப்ரெட்டு சேர்க்குறது. பிரியாணியில் ப்ரெட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திரட்டிகிட்டே இருந்தேன்னா கைவிடாமல் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் போயிடும். அதை எடுத்து அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இதோ ரெடியாக எடுத்தோம். எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். அப்போ நம்ம எடுத்து போடலாம், ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்ட்ரீம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரீம் போயிடுத்து. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக ரெடி ஆகிடுத்து. உடச்சி விடாமல் மெதுவாக கிளறி விடுங்கோ. சூப்பர் ரெடி. நம்ம ப்ரெட்டை அதில் போட்டுடலாம். பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டுட்டு கலந்து விடுங்க. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு கேர்டு ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன், உப்பு போட்டு. இதுதான் இதுக்கு சைட் டிஷ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட்டி ஜெய் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.